ஆல் சைட் நம்ம காலேஜுக்கு கிளம்பியாச்சு. ஸோ லன்ச்சும் நான் சூப்பராக பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் காலையிலே எழுந்து வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு எக் பண்ணிவிட்டு கேரட் வந்து வீட்டில் வந்துட்டு லைக் சுருங்கி போகலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சா. சரி ஓகே, அதை நான் கட் பண்ணி சாலட் மாதிரி பண்ணிடலாம். சாலட் சும்மா கட் பண்ணி அப்படியே ராவாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சிக்கும் எனக்கும் வச்சுட்டேன். ஸோ குயிக்காக வந்து நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நான் காலேஜுக்கு வந்துட்டு 8:40க்கெல்லாம் வந்து கிளம்பிட்டேன் கைஸ். எப்பயும் கிளம்புறத விட ஒரு 10 minutes முன்னாடியே கிளம்பியிருக்கேன். அப்போ வேண்டிக்கோ லாவண்யா. நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கா? உப்பு காரம் எவ்ரிதிங் நைஸ். 0 ஆயில். நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கா? ஏன்னா இது அவளோட ரெசிபி தான், அவ தான் சொன்னா. நீ சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஓகே தான். ஸ்னாப் பைத்தியங்கள் கை கண்டென்ட் போடு. நீங்க ஒரு ஜூஸ் வாங்கி 9 பேர் குடிக்கிறோம். ஒரு ஜூஸ் வாங்கி 9 ஸ்னாப் போட்டாச்சு. உங்க வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க ஸ்னாப் போடுவாங்க. இப்போ இவங்க ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து இவங்க ஸ்னாப் போடுவாங்க. இல்ல நான் ஸ்னாப் போடலங்க. நீங்க போடுறீங்களா ஸ்னாப்? நாங்க யூடியூப்ல போட்டுக்கிறோம். என்ன ஒரு பேக்கோட வர? மை கேர்ள்ஸ், நீ காலேஜ் போகணும். காலேஜுக்கு போகணும். பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. இது காலேஜில் போய் திட்டு வாங்கணும். அதை நினைச்சா இன்னும் பாவமா இருக்கு. கைஸ் குட் மார்னிங். ஸோ வெல்கம் டு டே 10. ஐம் சூப்பர் ஹாப்பி. நம்ம டே 10 வரையும் சூப்பராக வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நான் வந்து காஃபி குடிக்கிறது வந்து வீடியோவில் காட்டல, பிகாஸ் நான் மறந்துட்டேன். வித்யா ஊர்லேருந்து வந்தோம். நாங்கள் 2 பேரும் சும்மா பேசிகிட்டே இருந்தோம்மா, எல்லா ஸ்டோரிஸ் எல்லாமே பேசிகிட்டே இருந்தனால நான் அந்த vlog எடுக்கிறோன்னே மறந்துட்டேன். ஸோ வரேண்ணா காலேஜ் கிளம்ப வேண்டியதான். ஈவினிங் இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் நாங்கள் வந்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கோம். வில் சி போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி காலேஜ் கிளம்புறோம். ஓகே. கிளம்பியாச்சு காலேஜுக்கு. ஸோ இந்த வெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஷேடுக்கு ஒரு மாதிரி கருப்பாக தெரியலன்னு நினைக்கிறேன். பட் இந்த இதில் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கேன். ஜூஸ் 2-3 நாளாக என்னோடய டூ லிஸ்ட்டில் இருந்தது வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல்லை என்னென்ன போட்டிருக்கேன்னா பீட்ரூட்டு கேரட்டு ஆம்லா. கேரட் கம்மியாக போட்டிருக்கியா? ஐயோ கேரட் கம்மியாக இருந்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு பீட்ரூட் கம்மியாக இருக்கணும், கேரட்டும் நெல்லிக்காவும் நிறையா இருந்தால் தான் பிடிக்கும். பட் கேரட் வந்து இல்லை, அதனால் இப்போதைக்கு இது மட்டும் தான். கண்ண மூடியே குடிச்சிருந்தா. அப்பா ஸ்மெல்லு, பீட்ரூட் ஸ்மெல்லு மூஞ்சிலே அடிக்குது. பரவாயில்ல, ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அந்த நெல்லிக்காய் போட்டுக்கிறதுனால அந்த புளிப்பு இருக்கும்ல, அது சேர்ந்து இருக்கிறதுனால அப்படியே நல்லா இருக்குது. இல்லைன்னா குடிக்க முடியாது. ஓகே கைஸ், ஆல் செட். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வந்து இப்போ காலையில் தான் வந்தான்றதுனால நாங்கள் உட்காந்து கதையாக பேசிகிட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ காலேஜில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே பை. கைஸ். ஸோ இன்னைக்கு காலேஜில் பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்றனால நான் vlog எடுக்கல. அண்ட் ஆல்சோ டெய்லி காலேஜ் ரொட்டீனுங்கிறது வந்து என்னோடய 30 டேஸில் வந்து ஒரு மேண்டிட்டரியான விஷயம். பிகாஸ் நான் டெய்லி காலேஜ் போகிறேன். ஐ மீன்
நான் காலேஜ் போகிறதுங்கிறது வந்து என்னோடய ரொட்டீனில் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் அங்கே இருக்கிறது வந்து டெய்லி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் வ்ளாக் பண்ணலாம். பட் யூஸ்வல் டேஸ் மாதிரி போகிறதுனால அங்கே எதுவும் பெருசாக எனக்கு வ்ளாக் பண்ணோம் அப்படி எதுவும் கிடையாது. அதனால் நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ வந்து நான் பிளாக் காஃபி குடிக்க போகிறேன். ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரியான வெயில் கைஸ். சென்னை பீப்புள்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி தான் இந்த வெயிலில் நீங்கள் சர்வைவ் பண்ணுறீங்கன்னு. என் கையை பாருங்களேன், வாட்ச் கட்டி இந்த இடத்துல என்ன சன்ஸ்க்ரீன் போட்டாலும் என்ன போட்டாலும் என்னால் வந்து டேனை ப்ரிவென்ட் பண்ணவே முடியல. ஸோ டேன் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது கைஸ். எனக்கு வந்து சன்பர்ன் ஆகுது, பிம்பிள்ஸ்லாம் ஒரு மாதிரி பேர்ன் ஆன மாதிரி. ஸோ அதான் எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஹாய் கைஸ். ஸோ லாஸ்ட் கிளிப்பிங்கில் நம்ம பாதியிலே கட் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபோனில் வந்துட்டு ஸ்டோரேஜ் இல்லை, ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ தான் ஒரு வழியாக எடிட் பண்ண வீடியோ வந்து இப்போ தான் ஆக்சுவலி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோடில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டோரேஜ்லாம் க்ளியர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர். ஸோ அண்ணா நகரில் வந்து ஒரு ஷாப் நாங்கள் பார்த்து வச்சோம். என் ஃப்ரெண்டு வந்து ரேஹான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தானா. சரி நம்மளும் வெட்டியாக தானே இருக்கோம், நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அண்ணா நகரில் வந்துட்டு குச்சி ஐஸ் நினைக்கிறேன் அந்த கடை. இப்போ நியூவாக தான், இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அங்கே போய்ட்டு ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மில்சி நான் போயிட்டு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்லோட்லாம் முடிஞ்சிச்சு. தம்ப்நெயில் மட்டும் எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிட்டேன்னா, தம்ப்நெயில் மட்டும் எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிட்டேன்னா கிளம்ப வேண்டியதான். அப்படியே கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் அப்போ தான் வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் மை OOTD. இது போடலாமா வேணாமான்னு சொல்லி எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. எத்னிக் வியர் மாதிரி இருக்குது, பட் நான் இது இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி கீழே வந்து ஜீன்லாம் போட்டு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய OOTD-யாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். ஃபுல் OOTD காட்டுறேன். கைஸ் கிளம்பியாச்சு. டைம் என்ன கைஸ்? டைம் வந்துட்டு 6:40 ஆகுது. 6 o'clock 6:40 6:30 இருக்கும். 6 o'clock இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சோம். சுமார் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. போய் நம்ம வந்து குச்சி ஐஸ்க்கு போகிறோம் கைஸ். குச்சி ஐஸ் தான் இந்த பேர். குச்சி ஐஸ்க்கு போய் குச்சி ஐஸ் சாப்பிட போகிறோம். ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இல்லை. அது நான் ஆர்டர் பண்ணல. சார்பே தான் ஆக்சுவலி. இது நாட் ஐஸ்கிரீம், பட் நல்லா தான் இருக்குது. நாட் ஸோ குட். நாட்டு சக்கரை அடிச்சு என்னது? இதுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க? இதுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க? நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை பைத்தியம். நாட்டு சக்கரை இல்லை, கிரம்ஸ், பிரெட் கிரம்ஸ் மாதிரி. இது மூணுமே சேர்ந்து 510 ரூபாய் ஆயிடுச்சு கைஸ். நாட்டு சக்கரையா? மார்ஷ்மெல்லோலாம் போட்டிருக்காங்க கைஸ். சரி விடுங்கப்பா. சத்தியமா செம்மையா இருக்கு கைஸ். செம்மையா இருக்கு, சத்தியமா செம்மையா இருக்குடா. மாட்டி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது சாக்லேட்டு வேற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன?
என்னடா மம்மிதா பைஜுவா அவங்கள மாதிரி யார் இருக்கான்னு கேட்டதுக்கு மனசாட்சியே இல்லாம இங்க இருக்க ஒருத்தர் வித்யா தான் அவங்கள மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா உண்மையிலேயே நீ அந்த பொண்ணோட அழகா இருக்க. அந்த பொண்ணை விட உண்மையிலே நீ சத்தியமா நீ அழகா தான் மூஞ்சி வச்சு காட்டு. உண்மையிலே நீ தான் அழகா இருக்க. அந்த பொண்ணு என்ன நல்லா இருக்கு? அந்த பொண்ணோட நல்லா இருக்கு. வித்யா நல்லா இருக்கால, அந்த பொண்ணு நல்லா இருக்கு. சொல்லு வித்யா என்ன நல்லா இருக்கு? நீ தான் உண்மையிலே கமெண்ட் செக்ஷன்ல என்ன வச்சு செய்ய நல்லா இருக்கும். உண்மையிலே நீ தான் அழகு. கைஸ் இங்க வந்தீங்கன்னா வந்து தியோப்ரோமா இது வந்துட்டு ஒயிட் சாக்லேட் கேரமலைஸ்டு ஒயிட் சாக்லேட்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு சொட்டு கூட ஒயிட் சாக்லேட்டே எங்களுக்கு தெரில. பட் ஆனால் இது ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது. தியோப்ரோமா வந்து சூப்பராக இருக்குது கைஸ். பட் ஆனால் இது வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த 150க்கு வந்து இது ரொம்ப ஒர்த் இல்லை தானே. எப்படி சொல்கிறது, நம்ம 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வரும்ல, லெமன் ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், கிரேப் ஃப்ளேவர், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை 150 கொடுக்கறதுக்கு நீங்கள் 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிடலாம். பிஸ்னஸ் 3 ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு? எதுவும் நான் ஒரு ஆளாக சாப்பிட்டோம்னா சீன் போடாதீங்க. இத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க. கடைசியாக நான் சாப்பிடும் போது மட்டும் எனக்கு வேணாது. எனக்கு இதுக்கு 150 கொடுத்தா தான் கொஞ்சம் மனசில் வலிக்கிறது. கைஸ் நீங்களே சொல்லுங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், இது இப்படியே விட்டுட்டு வர சொல்றாங்க. அப்படி நம்ம விட்டு கையில சாப்பிட்டுறோம். கையில அது இன்டீசென்ட்டா இருக்கும். நான் ஸ்டைலா அங்கே கேஷுவலா அப்படி எல்லாம் சாப்பிடுறது. 10th ஸ்டாண்டர்ட்ல சாந்தி மேம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, இன்டீசென்ட் ஃபெல்லோஸ். ஏய் அது கூட பரவாயில்லடா. நம்மளோட இங்கிலீஷ் மேம் சொல்லுவாங்களே MONKEY மங்கி. இவன் வாங்குவான். நானும் நிறைய வாங்கியிருக்கேன். கேமராமேனும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் DONKEY டாங்கி. அதுக்கப்புறம் சாக்கடைங்களா அப்படின்னு திட்டுவாங்கல்ல. தமிழ் தெரியாது, அதே நம்மளுக்கு வெறுத்தணும். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஐ மீன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தமிழ் தெரியாது. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தமிழ் தெரியாதா, ஆனால் இப்படிதான் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தாண்டா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சதுதான் அப்படி பேசி திட்டுவாங்க தெரியுமா. எரும மாட்டுங்களா. வந்துட்டு குச்சி ஐஸில் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இன்னொரு கடைக்கு போகிறோம். அந்த இன்னொரு கடை பேர் எங்களுக்கு தரல. பட் ஆனால் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுட்டு மாதிரி இங்கே வந்து பக்கத்தில் 250 மீட்டரில் தான் இருக்குது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி அதையும் போய் ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டு இருக்கோம். கட்டு இது ரியல் ஃப்ரூட்டாடா? இது அவட்ட கேட்கும் சாப்பிட்டு. இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கைஸ். ஐ திங்க் இது ரியல் ஃப்ரூட் தான் நினைக்கிறேன். எவ்வளோ அது? 120. ஆரஞ்சு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. நாட் ஸோ டிஃப்ரெண்ட், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஆனால் டாப்பிங்ஸ் உள்ளே இருக்கும். நாங்கள் ஒரு டாப்பிங்ஸே உள்ளல. இப்போ சாப்பிட்டு அந்த அவுட்டர் லேயரை சாப்பிடணுமா? அது ஐஸ்கிரீமே. கரெக்டாக ஸ்கூல் ஏதாச்சும் அண்ணா அந்த மாதிரி ஹைட்டாக இருக்கான். நான் எட்ட மாட்டேன். அதாவது வாரம் எனக்கு சாப்பிடலன்னா இப்போ வந்து அந்த பெஸ்ட் லாஸ்ட் டைம் போனப்போ சாப்பிட்டேன். போன வாரம் எங்கேயும் சாப்பிடல. என்ன லாவண்யா என்ன கும்பரிட்டு இருக்கு? யாருங்க இந்த பையன் இவ்வளோ ஸ்ட்ராபெரியும் ப்ரௌனியும் காலி ஆனதுக்கப்புறம் அடியில் இவ்வளோ சாக்லேட் இருந்துச்சு. பெரிய பணக்கார தன்மை எடுத்து அப்படியே டஸ்ட்பின்ல போட்டான். என்ன மாதிரி பொய்யே. ஆஹா இவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டு தான் போடணும். காசு கொடுத்து வாங்கி போனோம். இதெல்லாம் சாப்பிடணும். பழக்கி விடுங்க. Hi guys, so back
ஹோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரே டெசர்ட்ஸாக சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து ஓவராலாக ஒரு சின்னதாக சொல்லிட்டேன் நான் சாப்பிட்டதுல எது செம்மையாக இருந்துச்சுன்னு. ஸோ அந்த குச்சி ஐஸ் அப்படின்ற கடையில் வந்துட்டு அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தியோப்ரோமா. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு சாக்லேட் லவர் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அதில் வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மார்ஷ்மெல்லோ அது இதுன்னு போட்டு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நாங்கள் செகண்டாக ஆர்டர் பண்ணது லைக் கேரமலைஸ்டு ஒயிட் சாக்லேட். பட் ஆனால் அது எங்களுக்கு வந்து இன்னொரு சாக்லேட் ஃப்ளேவர் தான் வந்துச்சு. மேபி அந்த ஸ்மோர் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. அதுதான் வந்துருச்சு நாங்கள் நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி அந்த இதுதான் வந்து எங்களுக்கு பிடிக்கல கைஸ். அவ்வளோ பிடிக்கலன்னு இல்லை, கொஞ்சம் அந்த 150க்கு அது ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆரேஞ்ச் ஐஸ்கிரீம் வாங்கினாலும் குட்டியாக அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் நாட் டூ குட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து லிண்டனில் வந்துட்டு சாக்லேட் ஸ்ட்ராபெரி வித் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ரௌனி வித் ட்ரிபிள் சாக்லேட் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வாங்கியிருந்த கைஸ். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸு. அந்த ஒரு இது நான் வந்து பெசன் நகரில் சாப்பிட்டேன்ல, அதில் வந்து சாக்லேட் வந்து அவ்வளோ கொடுத்துருந்தாங்க கைஸ். நாங்கள் வந்து உள்ளே இருக்க ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமே கீழே சாக்லேட் இவ்வளோ இருந்துச்சு. பட் இங்கே வந்து சாக்லேட் கம்மியாக தான் ஊற்றுறாங்க, நிறையெல்லாம் ஊற்றல. பட் ஓகே, பட் 200 கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. அண்ணா நகரில் அது கம்மியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட். நான் வந்து இவ்வளோ சாப்பிட்டதுனால எனக்கு பெருசாக டின்னர் சாப்பிட்ணுன்னு இல்லை. அதுவும் இல்லாமல் நான் சீக்கிரம் சாப்பிட்டேன்ல சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஒரு 7:30க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். அங்கே அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். போதுங்களா? பசிக்குது. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பசிக்குது. என்ன சாப்பிட்றீங்க வித்யா? காட்டுங்க. தோசை சட்னி, ஆனியன் தோசை. ஆனியன் தோசை, ஆனியன் பொடி தோசை. சொல்லிட்டேன் கைஸ். இந்த ஆனியன் பொடி தோசை அப்பத்துலேருந்து எப்போ கடைக்கு போனாலும் வாங்க, எவ்வளோ இருந்தாலும் அந்த ஆனியன் பொடி தோசை தான் வாங்குறா. வேறு இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டிங்களா? இப்போ இதுவே நான் சொன்னனால நீ ட்ரை பண்ண ஒரு தடவை. இப்போ நான் வேறு ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அப்போ நீ இப்போ கூட எதுவுமே சாப்பிட்டு பார்க்கல. எப்போ போனாலும் அதே ஆனியன் பொடி தோசை தான் கைஸ். சரி அவ்வளோதான். ஸோ கைஸ் அவ்வளோதான். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு தூங்க வேண்டியதாக. தட்ஸ் இட். வேறு தான் இருக்காடி. ஜீரோ வாட்டர் குடிச்சா தான் குடிப்பேன். நான் வந்து வரும்போது ஐஸ் வாட்டர் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சேன்னா எனக்கு அதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோ கலர் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க, எல்லோ கலர் நல்லா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது கடைக்கு போய் ட்ரை பண்ணுங்கள், இங்கே நல்லாயிருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அண்ணா நகர், பெசன் நகர், அசோக் நகர், இந்த மாதிரி போரூர் இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்துட்டு ஏதாச்சும் நல்ல கடைகள் இருக்குன்னா எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? நான் போயிட்டு நான் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே? ஸோ கைஸ், டன் வித் மை ஸ்கின் கேர். டைம் வந்து 12 o'clock ஆக போகுது கைஸ். இந்த மாதிரியே உட்காந்துட்டு இப்போ தான் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு ஸ்டோரி போட்டுட்ருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக டூ ஃபாலோ மீ. ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அங்கே தான் நான் எங்கே வெளியில் போனாலும் என்ன அப்டேட்னாலும் அதில் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் இன்றைக்கி டேவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக போச்சு. பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து அந்த குச்சி ஐஸ் அந்த அந்த ரெஸ்டாரண்ட், அது என்னது, அந்த ஒரு க்ளவுட் கிச்சன் என்ன சொல்லலான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ரேஹானும் ரொம்ப ஷேர் பண்ணுவோம்ல ரீல்ஸு. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் நினச்சிட்டு இருந்ததை வந்து ஒரு வழியாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி போயிட்டே வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு இன்றைக்கான வ்ளாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு சாப்பிட்றது மட்டும் கிடையாது, பட் நார்மலாக சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நியூவாக பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அது எனக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's Baba from Lavanya. Ta-da, bye-bye guys.